கண்ணியமானவர்களே, ஒரு ஏழை பெண்மணியை ஒரு மிகப்பெரிய பணக்காரராக மாற்றிய ஒரு அற்புதமான சூறா ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, ஏழ்மையில் இருந்த ஒரு பெண்மணியை, வறுமையினுடைய கடைசி கோட்டில் இருந்த ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புதமான சூறா தான் இந்த ஒரே ஒரு சூறாவானது. அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துச்சு, இன்னும் அல்லாஹ்வினுடைய உதவியை எப்படி அந்த பெண்ணுக்கு பெற்றுக் கொடுத்துச்சு, இன்னும் அந்த பெண்மணி இந்த ஒரு அமலை எப்படி செஞ்சாங்க, எப்படி பலன் கண்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஏழ்மையில் இருந்த பெண்மணியை அல்லாஹ் தாலா எப்படி பணக்காரராக மாற்றினான் அப்படின்னா, இந்த பெண்மணியும் ரொம்ப ஏழ்மையில் உள்ள ஒரு பெண்மணி. எந்த அளவு இருக்குன்னு சொன்னால், இவர்களுக்கென்று திருமணமாகி குழந்தைகள் 2 குழந்தைகள் இருக்குது. இன்னும் இந்த ஒரு பெண்மணிக்கு வந்து கணவனும் கிடையாது. இன்னும் இந்த பெண்மணியினுடைய தாயும் இவருடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த பெண்மணி தான் வீட்டினுடைய வாடகை பணமும் கொடுக்கணும். இந்த பெண்மணி தான் அந்த பிள்ளைகளினுடைய செலவுக்கும் சம்பாதிக்கணும். தாயினுடைய செலவுக்கும் இந்த பெண்மணி தான் சம்பாதிக்கணும். தன்னுடைய செலவுக்கும் அந்த பெண்மணி தான் சம்பாதிக்கணும். இப்படி இந்த பெண்மணி ஒதுக்கிவிடப்பட்டவர்கள் மாதிரி, இந்த பெண்மணிக்கு யாருமே இல்லாதவங்க மாதிரி ஒரு தனி வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்படி வாழக்கூடிய சமயத்தில் இந்த பெண்மணிக்கான சம்பாத்தியம் எதுவும் கிடையாது. இந்த பெண்மணி வேறு ஒரு கடையில் போய் வேலை பார்த்து தான் சம்பாதிக்கிறாங்க. இப்போ இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ சில நாட்களுக்கு முன்பு சொல்கிறாங்க, இந்த ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பெண்மணி ஒரு நாள் வேறு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப டிப்ரெஷனில் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நம்மினுடைய கிதாபில் உள்ள அற்புத வஜீஃபாக்கள் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கியிருக்காங்க. வாங்கி அந்த பெண்மணி அந்த ஒரு கிதாபில் ஒரு விஷயத்தை ரீட் பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயத்தை படித்து பார்த்துருக்காங்க. அந்த ஒரு அமலை பார்த்துட்டு, இந்த ஒரு அமலை நாம் இன்றைக்கு ஒரு நாள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி ஒரு மாத காலமாக அந்த ஒரு அமலை பார்த்து செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. செஞ்சுக்கிட்டு வந்த பிறகு அந்த பெண்மணியே நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பதிவிடுறாங்க. அதையும் நான் ஸ்க்ரீனில் தர்றேன் பாருங்கள். அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயம் இதுதான்: நான் ரொம்ப சிரமத்தில் இருந்தேன், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், ரொம்ப டிப்ரெஷன், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. என்னுடைய குழந்தைகளை வளர்க்குறதா, என்னுடைய தாயை நான் பார்த்துக்கொள்கிறதா, என்னுடைய செலவை நான் பார்த்துக்கொள்கிறதா, இன்னும் வாடகைக்கு நான் பணம் கொடுக்குறதா, இப்படி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உலகமே எனக்கு இருண்டு கிடந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு கிதாபில் ஒரு அமலை பார்த்தேன், ஒரு வஜீஃபாவை பார்த்தேன், அந்த அமலை செய்ய தொடங்கினேன். ஒரு மாத காலத்தில் அல்லாஹ் தாலா என்னுடைய வாழ்க்கையை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அப்படி என்ன உங்களினுடைய வாழ்க்கையை எல்லாம் மாற்றத்தை கொடுத்தான் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஒரு நேரத்தில் நான் ஒரு நேர உணவுக்கு காய்கறி வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் இருந்தேன், ரொம்பவும் சிரமத்தில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு 20 நபர்களுக்கு 30 நபர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு வேலையும் கொடுக்குறேன். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா என்னுடைய வாழ்க்கையில் செழிப்பை ஏற்படுத்திட்டான், என்னுடைய வாழ்க்கையை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு அமல் என்ன? அந்த ஒரு அமலை தான் இன்றைக்கு கஷ்டப்படக்கூடிய, இன்னும் கடனால் சிக்கி தவிக்கக்கூடிய, இன்னும் நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு அந்த நகையை மீட்க முடியாமல் சிரமப்படக்கூடிய, இன்னும் வீட்டில் பணத்திற்காகவும் ரிசுக்கிற்காகவும் சிரமப்படக்கூடிய பெண்கள் அனைவரும் இந்த ஒரு அமலை செய்யுங்க. அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா மாற்றியது போன்று உங்களினுடைய வாழ்க்கையை மாற்றுவோம். அப்படி அந்த பெண்மணி என்ன அமலை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் தினந்தோறும் ஃபஜ்ர் தொழுகுவீங்கல்ல, ஃபஜ்ர் தொழுகைக்கு சுன்னத் தொழுகுவீங்க. அந்த ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மத்தியில் நீங்கள் பிஸ்மியோடு சூரா ஃபாத்திஹாவை 14 முறை வளமையாக ஓதி வந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா நீங்கள் விரும்பும் அந்தஸ்தை உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடனால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களினுடைய கடனை அல்லாஹ் அடைப்பான். நீங்கள் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களினுடைய நோயை அல்லாஹ் தஆலா ஷிஃபாவாக்குவான். நீங்கள் ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டில் இருந்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா ரிசுக்கில் விசாலத்தன்மையை தருவான். உங்களுக்கு பிடித்தவரினுடைய அன்பை, உங்களுக்கு ஒருத்தவங்கள மனதளவில் பிடிக்குது, அவரினுடைய அன்பை நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னாலும் இந்த ஒரு அமல் உங்களுக்கு அவரினுடைய அன்பை பெற வைக்கும். இன்னும் நீங்கள் பதவி உயர்வு, இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்பட வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு அமலை செஞ்சு வந்தீங்க தொடர்படியா அப்படின்னா அல்லாஹ் தஆலா பதவி உயர்வையும் ஏற்படுத்தி தருவான். இன்னும் இந்த ஒரு அமலை அந்த பெண்மணி செஞ்சு வந்துருக்காங்க.
தினம்தோறும் ஒரு மாத காலம் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தாலா அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிட்டான். அப்படி அந்த பெண்மணி செஞ்ச ஒரே ஒரு அமலானது என்னன்னு சொன்னால், அதுதான் சூரா ஃபாத்திஹாவை பிஸ்மியோட 14 தடவை ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பு, இன்னும் ஃபஜ்ருடைய பாங்க் இருக்குது, ஃபஜ்ருடைய சுன்னத்திற்கு பின்பு இந்த ஒரு அமலை வழமையாக நீங்கள் மொத்தம் ஒரு 15 நாட்கள் அல்லது ஒரு 14 நாட்கள் நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் தஆலா நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத, நீங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அது அனைத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பெற்றுத் தருவான். ஆக கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் பணத்திற்காக, இன்னும் கடன் பிரச்சனையினால், இன்னும் ரிஸ்கினுடைய தட்டுப்பாட்டினால, இன்னும் வாழ்க்கையே அப்படியே நரகமாகி எதுக்கு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே இந்த ஒரு அமலை வழமையாக தினம்தோறும் செய்துவாங்க. அல்லாஹ் தஆலா உங்களினுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான். இன்னும் இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. இன்னும் அந்த பெண்மணி பார்த்து வஜீஃபாக்களை ஓதிய கித்தாபானது அற்புத வஜீஃபா. இன்னும் இந்த ஒரு கித்தாப் நம்ம இடத்துல அவைலபிளில் இருக்குது. வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கேளுங்க. இன்னும் வாட்ஸ்அப் பண்ணி இந்த ஒரு புக்கை வாங்கி கொள்ளுங்கள். இந்த புக்குக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வஜீஃபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் தீர்வதற்கு கூறிய வஜீஃபாக்கள், நபி அவங்க ரிஸ்கிற்கு பரக்கத் ஏற்படுவதற்கு கூறிய வஜீஃபாக்கள், இன்னும் ரசூலுல்லாஹ் பணம் பெருகுவதற்கு கூறிய வஜீஃபாக்கள், இப்படி பல விதமான வஜீஃபாக்களை அடங்கியுள்ள ஒரு கித்தாப் தான் இந்த அற்புத வஜீஃபா. இந்த கித்தாபு ஒவ்வொரு முஸ்லீமினுடைய வீட்டிலையும் கட்டாயம் இருக்க வேண்டியது. இந்த ஒரு கித்தாப் ஒவ்வொரு முஸ்லீமினுடைய வீட்டில் இருந்தாலே அது ஒரு மிகப்பெரிய பரக்கத். அப்படிப்பட்ட ஒரு கித்தாப் தான், நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. இன்னும் வேணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீனில் நம்பர் தர்றேன். இந்த கித்தாபினுடைய ப்ரைஸ் ரொம்ப லோ தான், ரொம்ப கம்மி தான். இன்ஷா அல்லாஹ் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இன்னும் வாட்ஸ்அப் பண்ணி இந்த ஒரு கித்தாபை வாங்கி கொள்ளுங்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.